கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதாண்டராமர் திருக்கோவிலில் தொடர்ந்து 65 நாட்கள் நடைபெறும் சாதுர் மாஷ்ய வரத மகோத்சவத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் நடத்த உள்ளார். கோவை காந்திபுரம் ராம்நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதாண்டராமர் திருக்கோவிலில் உலக மக்கள் நன்மை வேண்டி சாதுர் மாஷ்ய வரத மகோத்சவம் அவ்வப்பொழுது நடைபெறுவது உண்டு. திருக்கோவில் துவங்கப்பட்ட நாட்கள் முதல் இதுவரை 4 முறை இத்தகைய சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ள நிலையில், இதன் தொடர்ச்சியாக 5வது முறையாக இந்த ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை தொடர்ந்து 65 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த சிறப்பு மகோத்சவத்தில் சத்தீஸ்கர் மாநிலம் விலாஸ்புரியில் உள்ள ஸ்ரீ சக்கரமகா மேரு பீடத்தின் பொறுப்பாளர் ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் கலந்து கொண்டு 65 நாட்களும் நடைபெற உள்ள பல்வேறு ஆன்மீக வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதாண்டராமர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீ கோதாண்டராமர் திருக்கோவில் தலைவர் நாகசுப்பிரமணியம் கூறியதாவது: கோவைக்கு வருகை தர உள்ள சுவாமிகளுக்கு பிரம்மாண்ட வரவேற்பை அளிக்க பக்தர்கள் சார்பாக திட்டமிடப்பட்டுள்ளது. சுவாமிகள் இங்கு தங்கியிருந்து 65 நாட்களும் சிறப்பு பூஜைகள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் அடுத்த 2 மாதங்களுக்கு திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள், வேத சொற்பொழிவுகள், கர்நாடக இசை கச்சேரிகள் என பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இதனை அனைத்து பக்தர்களும் கண்டு ரசித்து ஸ்ரீ கோதாண்டராமர் அருள் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது திருக்கோவில் காரியதரிசி விஸ்வநாதன், ஸ்ரீ ஐயப்பன் பூஜா சங்க உபத்தலைவர் பரசுராமன் மற்றும் ஸ்ரீ கோதாண்டராமர் திருக்கோவில் உறுப்பினர் ஜெகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாதுர்மாசிய விரத விழா இங்க பிலாஸ்பூர்லேருந்து வரக்கூடிய ஸ்ரீ சக்கர மகா மேரு பீடத்திலிருந்து வரக்கூடிய பீடாதிபதி அவர் இங்க 2 மாதம் இங்க தங்கி இருந்து இங்க பூஜைகள் நடத்த போறார். இங்க அந்த தங்கி இருந்து இந்த பூஜைகள் நடத்துவதற்கு பேர் சாதுர்மாசிய விரத பூஜைகள். 2 மாதங்கள் அவங்க எங்கேயும் போகக்கூடாது. எங்க தங்கி இருக்காங்களோ அந்த 2 மாதம் இங்க ஒரே இடத்துல தான் தங்கணும். நமது கோவிலே 2 மாதங்கள் தங்கி பூஜைகள் நடத்துவார். முக்கியமா அவர் நடத்தக்கூடிய பூஜை மகாமேரு பூஜைகள். இந்த பூஜைகள் நடத்துறது லோகக்ஷேமத்துக்காகவும் உலகத்தில் எல்லோருடைய நன்மையும் கருதி செய்யக்கூடிய பூஜை. இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் நல்ல நன்மை அடையணும். லோகா சமஸ்தா